ஹாய்ங்க வெல்கம் டு டே 47 ஆஃப் 365 டேஸ் சுட்ட கதை சீரீஸ் வித் மீ. ஸோ நான் இன்னைக்கு என்ன சொல்ல போறேன்னா, ஆஸ் அ 2K கிட் எனக்குமே பல கன்ஃபியூஷன் இருக்குது இந்த ஜென்சி டேர்ம்ஸில். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் இவங்க டேர்ம்ஸாக சொல்கிறாங்க. அதை நம்ம வந்து உன்னித்து அதோட மீனிங்லாம் புரிஞ்சுக்கிட்டோன்னா, நம்ம பண்ணுற விஷயங்களுக்கு இவங்க டேர்ம்ஸ் சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அப்போ நம்ம வந்து இவங்க சொல்ல டேர்ம்ஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து அந்த காலத்தில் பிஹேவியர் 2Kவே அந்த காலம்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த பிஹேவியரில் இருக்கும் அப்படின்னா, அது எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கலாம். சில டேர்ம்ஸ் இருக்குது லைக் சிச்சுவேஷன்ஷிப். அது வந்து அப்சல்யூட்லி வேஸ்ட். ஏன்னா லாட்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷன் இருக்கும். கண்டிப்பாக ஒர்க் அவுட்டும் ஆக போகிறதில்ல. ஒரு சமயத்துக்கு பேசி நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாதிரி நினச்சிக்கிறாங்களாம். அதே மாதிரி பிரெட் க்ரம்பிங் அப்பப்போ பேசி உங்களை வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. பட் ஆனால் அதே மாதிரி உங்கள் கூடவே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ரெட் ஃப்ளாக், க்ரீன் ஃப்ளாக், அதுக்கப்புறம் க்ரம்பிளிங், இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. லவ் பாம்பிங், கோஸ்டிங். கோஸ்டிங்னா பேசிகிட்டே இருப்பாங்களாம், திடீர்னு காணாமல் போயிடுவாங்களாம். இந்த மாதிரி பல பர்சன் நம்ம லைஃப்பில் ஆல்ரெடி இருந்திருப்பாங்க. பட் இவங்க அதுக்கெல்லாம் டேர்ம்ஸ் தாங்க கொடுக்குறாங்க. நம்ம அதை பார்த்து வியக்கலாம் வேணாம். நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்ததுக்கு அவங்க டேர்ம்ஸ் கொடுக்குறாங்க, அவ்வளோதான்.